உடைந்த கையோட கட்டு போட்டுக்கிட்டே விளையாட வந்த இங்கிலாந்து ஃபாஸ்ட் போலரான கிறிஸ் வோக்ஸ் கடைசி 6 ரன் மட்டுமே மீதம் இருக்கு. அந்த நேரத்தில் எகிரிய உச்சக்கட்ட பிபி, டென்ஷன், பரபரப்பு, உலகம் பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டெஸ்ட் மேட்சை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து ஒரு த்ரில்லரான அசத்தலான திக் அபாரமான வெற்றியை நம்ம இந்தியா இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து அணிக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம், இங்கிலாந்து அணி இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிக்க 35 ரன் தேவைப்படுது. ஆனா நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 4 விக்கெட் தேவைப்படுது. 35 பெருசா 4 பெருசா அப்படின்னு கேட்டா 4 தான் பெருசு. 35 ரன் ஈஸியா எடுத்துடலாம், ஆனா 4 விக்கெட் எடுக்கிறது அவ்வளவு எளிதில்லை அப்படின்னு இன்னைக்கு டே 5 விளையாட ஆரம்பிச்ச நம்ம இந்திய அணி பக்கம் 2வது ஓவர்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பிரசித் கிருஷ்ணா அவர் போட்ட பந்துல பேக் டு பேக் ஒரே ஓவர்ல 2 4களை அடிச்சு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்தாரு ஜெமி ஓவர்டன். ஆனா அந்த ஷாக்ல இருந்து நம்ம இந்திய அணியை மீட்கும் விதமா திரும்பவும் இன்னைக்கு அற்புதமான சூப்பரான ஒரு போலிங் ஸ்பெல்ல சிராஜ் வீசினாரு. அதன் காரணமா சிராஜ் அடுத்த ஓவர்ல ஸ்மித் அவருடைய விக்கெட்டை வீழ்த்த அடுத்த ஓவரை பிரசித் கிருஷ்ணா போட்டாரு. ஆனா அவருக்கு விக்கெட் கிடைக்கல. ஆனா அதுக்கு அடுத்த ஓவரை திரும்பவும் போட்ட நம்ம முகமது சிராஜ் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி ரொம்ப பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டே இந்த மேட்சுக்கு உள்ள சிராஜ் அவர் நிகழ்த்தினாரு. ஸோ அடுத்த 2 ஓவர்கள் விக்கெட் கிடைக்கல. ஆனா அதுக்கு அடுத்த ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா அவர் போட்ட ஓவர்ல இன்னொரு விக்கெட் விழ அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ் வோக்ஸ் கையில அடிபட்டு கையில மாவு கட்டு போட்டு அவர் பேட்டிங் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே கிடையாது. கையை மடிச்சு கட்டு போட்டுக்கிட்டு அவர் இருக்காரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்காக அவர் அந்த வலியோட கட்டோட பேட்டிங் பண்ண வந்தாரு. உண்மையாகவே அவரை பாராட்டியே ஆகணும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் எதுவுமே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அகின்சன் தொடர்ந்து அவர் மட்டுமே ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டு கடைசி பந்துல சிங்கிள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு எப்படியாவது இந்த மேட்ச்ல ஜெயிச்சணும் அப்படின்னு இங்கிலாந்து அணியை லீட் பண்ணாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் சிராஜ் அவருடைய ஓவரில் மிகப்பெரிய ஒரு 6ஐயும் அகின்சன் அடிச்சு நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பயத்தையே கொடுத்தாரு. மறு முனையில் கிறிஸ் வோக்ஸ் அவர் நிற்கிறாரு. ஆனால் அவரை ஸ்ட்ரைக்கு தராம 2 ஓவர் கடைசி பந்து சிங்கிள் அப்படின்னு எடுத்து மேட்சை கடைசி நேரம் மொமெண்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகின்சன் அவர் கொண்டு வந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் த்ருவ் ஜூரல் பார்த்தீங்கன்னா அவர் கடைசி பந்துக்கு சிங்கிள் எடுக்கிறப்ப ஸ்டம்பை கரெக்டாக விக்கெட் கீப்பிங் அடிக்க முடியாம ஒரு மிஸ்ஸும் பண்ண அந்த இடத்துலையும் பயங்கர டென்ஷன் பரபரப்பு உருவாயிருந்தது. இப்படி இருக்க 86வது ஓவரை கரெக்டா முகமது சிராஜ் அவர் வீச வர்றப்ப அந்த முதலாவது பாலே பயங்கரமான பர்ஃபெக்டான யார்கர் போட்டாரு. ஸ்டம்புகள் பறக்க கடைசியா 6 ரன் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லரான வெற்றியை நம்ம இந்தியா சற்று யாரும் எதிர்பார்க்கல. 4 விக்கெட்டுகளை எடுப்பாங்க அப்படின்னு. ஆனா 4 விக்கெட்டுகளை எடுத்து இங்கிலாந்து அணியை 35 ரன் எடுக்க விடாம டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம 1 ஹவர் நடந்துச்சு இந்த மேட்ச். கரெக்டா 3:30க்கு ஆரம்பிச்சு 4:30க்கு முடிஞ்சிருச்சு. இந்த 1 ஹவரும் பயங்கர பரபரப்பு, டென்ஷன், பிபி. பார்க்குற ஒவ்வொரு இந்திய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா அவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகி ஜெயிப்பாங்களா தோத்துருவாங்களா அப்படின்னு ஒரு பரபரப்பான மேட்சை நம்ம முன்னாடி காட்டி ஒரு த்ரில்லரான அசத்தலான வெற்றி அடைஞ்சு 2-2 அப்படின்னு இந்த டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ரோஃபியை தற்போது நம்ம இந்தியா ஒரு வழியா சமன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். முக்கியமா சுப்மன் கில் அவர் கேப்டன்சி எடுத்துக்கிட்டு இந்த தொடரை தோக்காம அவருடைய கேப்டன்சி கேரியரை அவர் காப்பாத்திக்கிட்டாரு. நம்ம இந்தியா உடைய இந்த அபாரமான த்ரில்லரான ஒரு டென்ஷன் பரபரப்பு வெற்றியை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.